ஆக்சுவலி என்னோட ப்ரீவியஸ் சென்டரில் நான் 400 300 கூட டச் பண்ண ரொம்ப ஸ்ட்ரகிள் பண்ணேன். பட் இங்கே வந்தப்போ ஐ குட் சி என்னால் கான்செப்ட்ஸ் அண்டர்ஸ்டாண்ட் பண்ண முடியுது. எனக்கு கொஷின்ஸே என்ன டைப் வரும்னு தெரியாமல் இருந்து எனக்கு வந்து கொஷின்ஸ் என்னென்ன டைப் வரும்னு சொல்லி கொடுத்தா அதுக்கு வந்து எப்படி நீ சால்வ் பண்ணுன்னு சொல்லி கொடுத்தாங்க. ஃப்ரம் த ஸ்டார்ட்டே வந்து ரொம்ப இன்ட்ராக்டிவாக இருந்தாங்க. சாம் வந்து அப்பப்போ கால் பண்ணுவாங்க. கால் பண்ணி இந்த மாதிரி ஏதாச்சும் வேணுமா, ரிசோர்ஸஸ் அனுப்பிட்டா, டெஸ்ட் எழுது, அசைன்மெண்ட் பண்ணுன்னு சொல்லிகிட்டே இருப்பாங்க. ஓகே, கரெக்டான ட்ராக்கில் தான் போயிட்டுருக்கோம், கரெக்டாக லீட் பண்ணிகிட்டு இருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு தோணுச்சு. கிளிக்கர்ஸ்ன்னு சொல்லிட்டு ஒன்று இருக்கும். அந்த கிளிக்கர்ஸ் வச்சு குவிஸ் வைப்பாங்க. அந்த கிளிக்கரில் வந்து ஏபிசிடி அப்படின்னு சொல்லிட்டு 4 ஆப்ஷன் இருக்கும். அதுக்கப்புறமா நம்ம தர ரெஸ்பான்ஸ் வச்சு கரெக்டாக இல்லையான்னு சொல்லிட்டு பார்த்து அவங்களே லீடர் போர்டு காட்டுவாங்க. அந்த லீடர் போர்டில் வந்து நம்ம பேர் இருக்கும். அந்த லீடர் போர்டில் அந்த பேர் ஃபஸ்ட்டு வரும்போது ஒரு ஜாலி இருக்கும், நம்ம தான் அப்படின்னு சொல்லிட்டு. ஸ்கூலுன்ற இடத்துல வந்து ஒரு சில இடத்துல பார்ஷியாலிட்டி அப்படின்னு கொஞ்சம் அங்கே தான் எனக்கு தெரிஞ்சது பர்சனலாக. பட் இங்கே எனக்கு அப்படி எதுவுமே தெரியல. லைக் எல்லாருமே வந்து ஃப்ரெண்ட்லியாக இருக்க மாதிரி. டீச்சர்ஸ் முக்கியமாக டீச்சர்ஸ் ரொம்ப ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்க. மார்க்ஸ் என்னதான் லோ ஆனாலும் அதெல்லாம் பரவாயில்ல, உன்னால் முடியும் அப்படின்ற அந்த ஒரு பாசிட்டிவ் திங்கிங் பயங்கரமாக இருக்குது. பர்டிகுலராக டீச்சர்ஸ்லாம் சொல்லலாம். பட் நல்ல ஒரு இது இருக்கும், பாசிட்டிவ் மூட் அப்படின்றத. நம்மளே நெகட்டிவாக இருக்கும், நீ அப்படிலாம் கிடையாது அப்படின்றது சொல்கிறவங்க வந்துட்டு நான் இங்கே நிறைய பேரை பார்த்துருக்கேன். அவங்களே ரொம்ப டிமோட்டிவேட் ஆகும்போது உன்னால் கண்டிப்பாக முடியும்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுவாங்க. மார்க்ஸ் எவ்வளோ டவுன் ஆனாலும் அதெல்லாம் இல்லை வரும் அப்படின்னு சொல்லிட்டு மோட்டிவேட் பண்ணுறது.